ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளவுஸ் 2x2 பிட் இருக்கு இல்லைங்களா, அதோட கழுத்து பட்டி நம்ம பைப்பிங்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, நீட் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, வச்சுட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கம், இது வந்து உள் பக்கம் இல்லைங்களா, நல்ல பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்ல பக்கம் இருக்கணும். இப்போது கிராஸ் பீஸோட உள் சைடு பாருங்கள், இது உள் சைடு, இதோட மேல் பகுதியில் இந்த மாதிரி குட்டியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா ஃபினிஷிங் நீட்டாக வராது, நூல் நூலாக தெரியும். ஸோ அதனால் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கத்தோட ஸ்டார்டிங், அதாவது ஹூக்ஸ் பட்டிக்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபூட்டை தூக்கிட்டு கிராஸ் பீஸை அந்த இடத்துல வச்சுருங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே ரஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே ப்ளவுஸ் எடுத்ததையுமே இந்த நெக்கிலேருந்து தானே ஆரம்பிக்கிறோம், ஃப்ரண்ட்டு அது எடுத்ததையுமே நம்மளுக்கு கர்வ் தான் வரும். சரிங்களா, ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்துமே கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. 1/4 இன்ச் கேப் எப்படி நீங்கள் அளவு வச்சுக்கணும்னா, அந்த 1/4 இருக்குது பாருங்கள், அந்த லைன் மேலேயே நம்மளுக்கு வந்து துணி வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த 1/4 ஸ்டிச் வந்து ஒரே மாதிரி வரும் ஈவனாக. சரிங்களா, அப்படி அந்த 1/4 மெஷினில் இல்லாதவங்க, அந்த மார்க்கிங் இல்லாதவங்க ஜஸ்ட் 1 ஃபுட் கணக்கு வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 1/4 இன்ச்லேயே நம்மளுக்கு வந்து ஸ்டிச் வரும் ஈவனாக. அதாவது ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். நீங்கள் ஹெம்மிங் பண்ணும்போதெல்லாம் பார்க்குறக்கு உள்ளே அழகாக தெரியும். ஒன்று மேலே கீழே கொஞ்சம் சுருக்கு விழுகிற மாதிரி எதுவுமே இருக்காது, ப்ராப்பராக வந்து இருக்கும். ப்ளவுஸோட ஹூக்ஸ் பட்டிக்கிட்ட முடிஞ்சு ஷோல்டர் கிட்ட வந்திருக்கும். ஷோல்டர் எப்பவுமே இந்த மாதிரி பேக் சைடாக எடுத்து விட்டுக்கணுங்க. அந்த 2 துணி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டும் பேக்கும், அதே கம்பல்சரி நீங்கள் ரெண்டுமே பேக் சைடு பார்த்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி தான் ஸ்டிச் போடணும். அப்போ தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று ஆப்போசிட் சைடு ஃப்ரண்ட் சைடு மாற்றி மாற்றி இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேர்வாக நெக்கெல்லாம் கர்வாக திருப்பும்போது நிறுத்தி திருப்பாமல் ஒரே ஃப்ளோவில் அப்படியே பெண்ட் பண்ணி நீங்கள் திருப்பிட்டு வந்துக்கணும். சரிங்களா, இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து மறக்காமல் பேக் சைடு பார்த்து இருக்கணும். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஊக்ஸ் பட்டிக்கிட்டு இருக்க ஷோல்டர் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது நம்மளுக்கு ரைட் சைடு இருக்க ஷோல்டரோ இல்லை லெஃப்ட் சைடு இருக்க ஷோல்டரோ வந்து வரும். ஸோ இதை பாருங்கள், கரெக்டாக பேக் சைடே இருக்குது, அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டு அதே அந்த 1/4 கிட்டே அந்த லைன் கிட்டேயே பாருங்கள், அந்த கிளாத் அதில் டச் ஆகிற மாதிரி தான் வரும். சரிங்களா, ஃபுட் டச் ஆகக்கூடாது, கிளாத் டச் ஆகணும். ஸோ அப்படி டச் ஆகும்போது கரெக்டாக 1/4 இன்ச்சில் ஒரே ஈவனாக உங்களுக்கு வந்து ஸ்டிச் வரும். இப்போ லாஸ்ட்டு அந்த காஜா பட்டிக்கிட்ட வந்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு குட்டியாக இதையும் ஃபோல்ட் பண்ணி அதோட அளவுக்கே வச்சு ரஃப் அடித்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கச்சா போடணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ தான் ப்ராப்பராக பெண்ட் ஆகும். இல்லைன்னா சுருக்கமாக வர மாதிரி இருக்கும். அந்த பெண்ட் வந்து கரெக்டாக ஆகாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸே வச்சு இந்த மாதிரி நெக் பட்டி கூட நீங்கள் திருப்பலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா கச்சாஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து திரும்பிடும். கச்சா போடும்போது கிராஸாக போடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போடாதீங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு உங்களோட நல்ல பக்கத்து சைடில் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கிளாத் வச்சு ஒரே ஒரு ஸ்டிச் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இந்த கச்சா வந்து இந்த மாதிரி கிராஸாக இருக்கணும். இது உள் சைடில் அப்படி இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கேருந்தே மறுபடியும் இப்போது அந்த ஷேடோ மாதிரி தெரியுது இல்லைங்களா, அந்த ஷேடோ வரைக்கும் தான் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். இப்போ இந்த நேர் பாருங்கள், ஷேடோ தெரியுதுங்களா, அந்த ஷேடோ கிட்ட ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப உள்ளே அமுத்தியும் அந்த உள்ளுக்கு இருக்கிற கிளாத் வந்து அமுத்தியும் உள்ள திருப்பக்கூடாது, ரொம்ப லூஸாக விட்டும் திரும்பக்கூடாது. நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணுற கிளாத் வந்துட்டு ஜஸ்ட்டு அதில் வந்து டச் ஆகிருக்கு. இந்த இடத்துல டச் ஆகிருக்கணும், அவ்வளோதான், அமுத்தவே கூடாது. சரிங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணுற இடம் வந்துட்டு அந்த கிளாத்தோட டச் ஆகிருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, அப்படி பண்ணும்போது தான் அந்த 1/4 இன்ச் கரெக்டாக வரும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது கூட நீங்கள் பாருங்கள், அந்த 1/4 லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைன் கிட்டேயே தான் நம்மளுக்கு டச் ஆகி வரும். சரிங்களா, அந்த சைடு அதிகமாகவும் போகாது, உள் சைடும் வராது. ஸோ இப்போ நான் உடனுக்குடனே உள்ள ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்றேன். சில சமயம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், இப்படி தான் வருமா அப்படின்ட்டு. ஏன்னா பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால் அப்பப்போ உள் சைடு எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிட்றேன். ஸோ அதே பாருங்கள், ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஃபுல் நெக்கும் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸோ பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே வந்து கரெக்டாக வந்து வராது. நிறையா கச்சாஸ் போட்டுக்கோங்க, திருப்பி பழகிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு நெக் மட்டும் கட் பண்ணிவிட்டு, பேக் நெக் மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி பழகினீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். சரிங்களா, கரெக்டாக ஒரே ஈவனாக வந்து வந்துருச்சு உங்களுக்கு. நீங்கள் இது வந்துட்டு நீங்கள் கையிலையும் ப்ரெஸ் பண்ணி விட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அயன் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா, இப்போ லாஸ்ட்டு ஃபினிஷிங் காஜா பட்டிக்கிட்டே வந்தாச்சு. இது நேரம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜஸ்ட் அது மேலே டச் ஆகி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா, ஹெம்மிங் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டிச்சோடு விட்டுருவாங்க. நான் வந்துட்டு இது கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுனால நான் வந்து ஹெம்மிங் பண்ணலை, ஜஸ்ட்டு டபுள் ஸ்டிச் வந்து போட்டுறேன். ஸோ இப்போ 2 ஸ்டிச் முடிச்சாச்சு. அடுத்தது 3rd ஸ்டிச் என்ன பண்ணணுன்னா, இப்போ பாருங்கள் உள்ள ஃபினிஷிங் இந்த மாதிரி வந்திருக்கா. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணாலே உங்களுக்கு என்னாகும்,
நல்லா அந்த ஸ்டிச் இருக்கிற பகுதி உள்ளே போயிடும். ஃபுல்லாக பாருங்கள் நீட் ஃபினிஷிங்காக வந்துருச்சு. ப்ளவுஸ் வெளியில் உங்களுக்கு எந்த ஒரு பிசுறோ த்ரெட்டோ எதுவுமே வந்து தெரியாது. அதுக்கு மேலே அழகாக இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஒன்று வந்து நல்லா நெக்கை ஒட்டி போடணும். இது வந்து 2வது ஸ்டிச்சு. சரிங்களா? இந்த மாதிரி 2 ஸ்டிச்சுமே போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். டபுள் ஸ்டிச் போட்டிங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சது. 2வது ஸ்டிச் வந்துட்டு என்னென்னா 1 ஃபுட் கேப் வந்து வச்சுக்கோங்க. அதே 1/4 இன்ச்சு கிட்ட டச் ஆகிற மாதிரியே போகுது பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு அவ்வளோதான். 2வது ஸ்டிச்சும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரஃப் அடித்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபைனல் ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ உள் சைடு தான் நம்ம மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து டவுட் வருது. சில வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு உள் சைடில் காமிக்கிறதே இல்லை. ஸோ மேலே மட்டும் நீட் ஃபினிஷிங் காமிச்சிடறாங்க. ஸோ உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வரும். ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டபுள் ஸ்டிச். அது நார்மலாகவே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இன்சைட் ஃபினிஷிங்கு. மொத்தம் 2 டைப்பாக வந்து கழுத்து பட்டி ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்தாச்சு. செகண்ட் டைப் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.